இப்போது வைல் வி டிஸ்கஸ் ஒரு பெட்ரோலோட ப்ரைஸ்லாம் ஏறி இருக்குது ₹3 நினைக்கிறேன் ஃபியூலோட ப்ரைஸ். இதுக்கே வந்து 2 சைடாக டிபேட் பண்ணாங்க பீப்புள். ஒரு பக்கம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆயில் ப்ரைஸ் ஏற்றுனதுனால இங்கே ஏற்றுறீங்க, இதே இது ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா இங்கே கம்மி பண்ணுவீங்களா, எதுக்கு மக்கள்கிட்ட திணிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருந்துச்சு. இதை தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் நானாக ரீசர்ச் பண்ணப்போ அவர் பேர் பூரி அப்படின்னு நினைக்கிறேன், PURI. ஆமாம், அவரோட ஒரு ஆர்டிக்கல் பார்த்தப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ப்ரெஷரை நாங்கள் இது வரைக்கும் பீப்புள் கிட்ட கொண்டே போகாமல் நாங்கள் இது வரைக்கும் பாதுகாத்துட்டு இருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணுறோம். இதே தாண்டி பெட்ரோலியத்துறை அமைச்சரை சொல்லிக்கிட்டு இருக்க நீ. கரெக்ட். ஸோ அவர் என்ன மாதிரி சொல்கிறாருன்னா, நாங்கள் இது வரைக்கும் அந்த டேமேஜ் $150 ஏறினாலும் $60 இருந்தது வந்து 150 ஆனாலுமே நாங்கள் பெட்ரோல் ப்ரைஸை அவ்வளோலாம் அஃபெக்ட் பண்ணல, மக்களை வந்து நாங்கள் பாதுகாத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது எதை தான் மக்கள் நம்பணும்? கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கிறாங்களா இல்லை நம்மக்கிட்ட திணிக்கிறாங்களா? எக்கனாமிக்ஸில் இது எப்படி பார்க்குறது? சூப்பர். அதாவது தம்பி, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம்லாம் இல்லை, ஒரு அரசியல் நிலைப்பாடை சொல்லிடுறேன். நம்ம மக்களாட்சி பண்ணணும்னா சீட்டில் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா, மக்களுக்கு சரியாக விதத்தில் பண்ணணுங்கிறதுல துடிப்பாக இருப்பாங்க. இந்த ஆட்சி மாற்றம் வரக்கூடிய அந்த 2 வருஷம் 3 வருஷம் இருக்குல்ல, அதில் பெட்ரோல் என்றைக்குமே ஏறாது. ஏன் ஏற்ற மாட்டாங்கன்னா, பண்ணால் அடுத்த ஓட்டு உனக்கு விழுகாது, சீட்டு கிடைக்காது. ஓகே, தேர்தலில் வாக்குறுதியில் அந்த இதெல்லாம் போயிடும். இதை வச்சே எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, விளாண்டு அடித்து தள்ளிடுவாங்க. இந்த நீங்கள் ஏழையானதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே. அப்போ இந்த நாடு என்ன பண்ணும்னா, எல்லா லாஸையும் அது ஏற்றுக்கும். நீ ONGC எடுத்துக்க, ஆயில் இண்டியா எடுத்துக்க, எல்லாம் எடுத்துக்க, என்ன அங்கேருந்து வாங்குற, நீ ஒரு பேரலை எடுக்கிற, அந்த பேரலை ப்ராசஸ் பண்ணி அடுத்து இங்கே வீட்டு வரையும் கொண்டு போகிறதுக்கு, லாஜிஸ்டிக் வரையும் நீ கொண்டு போகிறதுக்கு ஒரு 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 எல்பிஜிக்கு நீ வந்து ₹1000 1500 நீ கொடுக்குற. ஆனால் அங்கேருந்து ஷிப் பண்ணி எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு டேக்ஸ் லாட். விலை ஆக்சுவலாக அதிகம் பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா, ஆட்சி ஏதாவது ஆகிடுமோங்கிறது தான். ஒன்றும் நல்லது பண்ணணும் அப்படிலாம் இல்லை, எதாவது அப்படி இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்ற மாட்டாங்க. இப்போ நீ சொல்லுவேன், அப்போ இறங்குனா ஏன் இறங்க வேண்டியதானே அப்படிம்ப. ஆக்சுவலாக ₹60 இருக்கும்போது ஏற்றலை, ₹70 இருக்கும்போது ஏற்றலை, 80 இருக்கும்போது ஏற்றலை, 90 இருக்கும்போது ஏற்றலை, 100க்கு இப்போ போயிடுச்சு ஏற்றலை, இப்போ தான் ஏற்றுறாங்க. இப்போ ஏற்றுறாங்களே, ஆக்சுவலாக ஏற்றிருக்கிறது 70 ஏற்றி இருந்திருக்கணும். இப்போ இறங்கிருச்சு, 80க்கு இறங்கிருச்சு. இப்போ நம்ம நாளைக்கு சொல்லுவோம் 80க்கு இறங்கி விட்டது, இப்போ பெட்ரோலில் இறங்குங்கள். தம்பி 70 ஏற்றணும், அதை ஏற்றலை, இப்போ 80 இருக்குது. இட் இஸ் ஆல் மேட்சஸ். கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும், எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. மக்களாகிய நார்மல் மக்கள் எப்படி யோசிப்பான், அன்றைக்கி 100 இருக்கும்போது இவ்வளோ ஏற்றுனீங்களா, இப்போ குறைஞ்சிருச்சுல, குறைய ஆடுமா. தம்பி ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றலடாப்பா. 5 வருஷமா 3 வருஷமா உனக்கு ஏற்றவே இல்லை. அவ்வளோ லாஸையும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. எதுக்காக? ஆட்சியில் இருக்குன்னா வேறு வழி இல்லை. டெட்டு ஏன் அவ்வளோ இருக்கே, ஃபிசிக்கல் டெபிசிட் அவ்வளோ இருக்கே, எப்படி தம்பி லாஸு, ரெவன்யூ லாஸு. திரும்ப சொல்கிறேன், க்ரூடோட விலை நீ இப்போ சொல்லு, க்ரூடோட விலையை யார் தீர்மானிக்கிறா? நீ எனக்கு சொல்லணும். இப்போ க்ரூடோட விலையை யார் தீர்மானிக்கிறா? இன்றைக்கி 101ன்னு வச்சுக்க, நாளைக்கு 102 103 யார் தீர்மானிப்பா? அமெரிக்காவா? எப்படிங்கிறேன், எங்கே எக்ஸ்சேஞ்சு, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. ஓகே, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நாளைக்கு எப்போ ப்ராட்டாக வந்துட்டு ஒரு 3 மில்லியன் இருக்குது. 3 மில்லியனில் நீ 110க்கு வாங்குறேன்னு சொல்லி நீ கான்ட்ராக்டை போட்டினா நாளைக்கு 110. ஓகே, அப்போ அங்கே எக்ஸ்சேஞ்சில் எவனோ ஒருத்தன் ட்ரேடு பண்ணுறான். அவன் ட்ரேடு பண்ணுறதுனால அங்கே விலை ஏறுச்சுன்னா நம்ம அடுப்படியில் வந்து விடியுது அந்த இது இலவு. ட்ரேடர் ஒருத்தன் அங்கே பண்ணுறான். இந்த பார்ட் திருப்பி எக்ஸ்பிளைன் புரியுது. சரி தம்பி, ஒரு விலை வந்து அதிகம் ஆகுதா இல்லையாங்கிறது எப்படி தம்பி, யார் தம்பி பண்ணுறா? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். வேர்ல்டில் கமாடிட்டி, பருப்பு கிரெயின்ஸு, ஆயிலு, கேஸு, இது எல்லாம், அலுமினியம், பித்தளை எல்லாமே எங்கே இருக்குது? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னா பண்டை மாற்றம். ஓகே, ஒரு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு எனக்கு நாளைக்கு அலுமினியம் இவ்வளோ டன்னு இந்த ப்ரைஸில் வேணும்னு சொல்லி நீ ட்ரேட் எடுக்கிற, அதுதான் ப்ரைஸு, நாளைக்கு ப்ரைஸு. இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒன்றும் இல்லை, வார் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி, பாம்பை போடுறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, பெரிய ட்ரேட் எடுத்தார். யார்? நம்மால் ட்ரம்ப்பு. எல்லாத்துக்குமே தெரியும், நான் என்னது ஓப்பனாக அடி சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் போய் ரிசர்ச் வேணால் பண்ணிப்பார். போடுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மில்லியன்ஸில் போய் காசை போட்டுக்கிட்டு அடித்த உடனேயே எங்கே ஆயில் கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் இப்போவே பை பண்ணுவோன்னு சொல்லி வாங்கும் பொழுது விலை ஏறிடுச்சு. ஸோ ட்ரேடர்ஸ்னால தான் இங்கே விலை ஏறுதே தவிர நம்ம யூஸ் பண்ணுறதுனால விலை ஏறலை. எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடர்ஸ்னால் யார்? புல்லியன் ட்ரேடர்ஸ்னால் பணக்கார ட்ரேடர்ஸ். திருப்பி ட்ரேடர்னால் என்ன? இவங்க தான் தம்பி வியாபாரிகள்.
அந்த வியாபாரிகள் யாருன்னா, இப்போது எனக்கு நீ வந்து நாளைக்கு ஓலாவுக்கு லித்தியம் பேட்டரி வேணும், லித்தியம் வேணும்ல அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், நம்ம எக்ஸ்சேஞ்சில் லித்தியத்தை அடுத்த 1 மாதத்துக்கு இந்த கான்ட்ராக்டில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஓலா கேட்குறான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இவளை கேட்டுட்டான். இதே இவன் நாளைக்கு ஓலா நான் 3 டைம் வாங்கிக்கிறேன்னு போட்டால் இப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஏறப்போகுதுன்னு அர்த்தம். விலை அப்படி தான் விலை ஏற்றுறது. இது யார் ஏற்றுறா, ட்ரேடர்ஸ் ஏற்றுறாங்க. எங்கே, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் யார் ஏற்றுறா, புல்லியன் பேங்க்ஸு, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் ட்ரேட் ஏற்றுறதுனால தான் க்ரூடு விலை ஏறுதே தவிர, க்ரூடு இருக்குது நம்மள்கிட்ட, இருக்குது அவன்கிட்ட அவ்வளோ ரிசர்வ் இருக்குது. ஈரானில் அவ்வளோ ரிசர்வ் இருக்குது தம்பி, வெனிசுலாவில் இருக்குது. அமெரிக்காட்ட எவ்வளோ ரிசர்வ் இருக்குது, ட்ரில் எவ்வளோ போடுறான் பார்த்துருக்கியா, ட்ரில்லு. இந்த மேட்மேக்ஸ்லாம் படம் பார்த்துருக்கியா, டெக்ஸாஸ் அந்த பாலைவனத்தெல்லாம் மேட்மேக்ஸ்னு படம், அதெல்லாம் பாரு, அது ஃபுல்லாக ட்ரில் ஏரியா, ஃபுல்லாக ட்ரில் ஆயில போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான். முதல்ல காலி பண்ணுறான் இவங்கள, மிடில் ஈஸ்ட்டை காலி பண்ணிட்டு வரான். எவ்வளோ புத்திசாலி பார். ஸோ ஆயில் ஸ்கேர்சிட்டினால இல்லை, அது ஒரு மேஜர் காரணம் இல்லை. இங்கே டிமாண்ட் அவ்வளோ அதிகமானதுனால இங்கே வந்து டிமாண்ட் இல்லை, டிமாண்ட் கூட இல்லையே தம்பி. ட்ரேடு எவனோ ஒருத்தன் பண்ணுறான், பேப்பர் ட்ரேடு. பேப்பரில் ஒருத்தன் நாளைக்கு நான் இவ்வளோ வாங்கிக்கிறேன்னு சொல்லி ட்ரேடு எடுக்கிறான். ட்ரேடு எடுக்கும்போது அப்படியே ஏறி போகுது. அவன் அங்கே ரிஃபைனரில் அடித்தோடனே, இப்போது ரிஃபைனரில் அடிச்சுட்டேன், இந்தியாவுக்கு நாளைக்கு வேணுமா, அப்போ இந்தியா என்ன பண்ணணும்னா, நம்மளும் இந்த விலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் அப்படியே விலை ஏறிக்கிட்டே போய்ட்டுருக்கும். அப்போ விலை ஏறும் பொழுது இங்கே பெட்ரோல் விலை ஏறிடுது. இப்போ நீ கேட்ட கேள்வியே வந்துடும் திரும்பி. அப்போ கீழே இறங்கும் பொழுது ஏன் இறங்கலன்னு கேட்டால், நம்ம ஆளுங்க சொல்லுவோம், நான் 70 ஏற்ற வேண்டியது நான் 100 தான் ஏற்றிருக்கேன், ஆல்ரெடி வி லாஸ்ட், நிறைய நாங்கள் இழந்துட்டோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க பொருளாதார அரசியல் என்ன, சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை. அப்போ சீட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்றிடுவாங்களா? ஆமாம், புதுசாக இப்போ நீங்கள் கேட்கவே வேண்டாம். பொது ஆட்சி வந்தோடனே வந்த 10வது நாள் 10 ரூபாய் பெட்ரோல் ஏறும் தம்பி. ஏழை ஆகிடுவோம் தம்பி. நம்ம 10 ரூபா லிட்டருக்கு 10 ரூபான்னு போகும். நான் சொல்கிறேன், அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கு இந்தியா. போச்சுன்னா 10 ரூபா பெட்ரோல் போட்டாங்கன்னா முடிஞ்சு, எல்லாமே அவ்வளோ தெரிக்கும். ஜொமோட்டோ நீ என்ன 2 வீலர் எல்லாமே டக்குன்னு விலையேறும். விலையேறுச்சுன்னா கடைசியில் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் தலையில் வந்து விழுந்துடும்.